மாசி நமக்கு அந்த ரைஸ் கூட சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சம்பல், அதாவது ஒரு சில்லி சாஸ் மாதிரி ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு அந்த சில்லி சாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எரிப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு 7-8 சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸு, ஒரு 10லேருந்து 15 வரமிளகா வந்து ஊற வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் லெமன் கிராஸ். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு. ஸோ லெமன் கிராஸ் வேணும். இஞ்சி, ஸோ வந்து அவங்க வந்து கலங்கல்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஊரில் வந்து அது கிடைக்காது. அதனால நான் அதுக்கு பதில் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு நல்ல பெரிய பீஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி ஆயிலில் நல்லா தொக்கு மாதிரி குக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சம்பல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரைஸுக்கு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் 2வது பண்ணக்கூடிய சிக்கன் கறிக்கும் அந்த சம்பல் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுடலாம். ஸோ சம்பல்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான சம்பல் உண்டு. ஸோ இது வந்து மலேசியன். நம்ம ஸ்ரீலங்காலேயும் ஒரு வெரைட்டி உண்டு, அது வந்து தேங்காய் போட்டு பண்ணுவாங்க, ட்ரை ஃபிஷ்ஷு. ஸோ இதுலேயும் இந்த மலேசியன் வெரைட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இது போடுவாங்க, காஞ்ச நெத்திலி மீன், அப்புறம் வந்து ஃபெர்மெண்டட் ப்ரான்ஸ்ன்னு ஒரு பேஸ்ட் உண்டு, பெல்லாச்சன் அப்படின்னு, அதை வந்து போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டு சிம்பிளாட்டு பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் காஞ்ச மிளகா போட்டேன், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது போட போகிறேன். அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் வந்து ஒரு ஸ்டிக்கு. என்கிட்ட வந்து ட்ரைடு தான், அவங்க யூஸ்வலாக ஃப்ரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அரையும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் போட்டுக்கிறேன் எப்படியும் ஒரு ஸ்டிக்கு. அப்புறம் இஞ்சியும் கட் பண்ணி, ஓகே, ஸோ இஞ்சியும் கட் பண்ணி இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஓகே, வெங்காயமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த வெரைட்டி சம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வெல்லமும் இதுலேயே நான் போட்டுடுறேன். ஆக்சுவலி வெல்லம் இதில் போடாண்டாம், நம்ம வந்து குக் பண்ணும்போது போட்டுக்கலாம். உப்பு. ஸோ இதை வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து நம்ம சம்பலுக்கு வந்து சூப்பராக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆயாச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணலாம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடுறேன். ஸோ மிக்சியை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். ஓகே, இனி வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த பேஸ்ட்டை வந்து நான் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இந்த சம்பல் ஆக்சுவலி வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 5 நிமிஷம் நான் வந்து அந்த ராஸ்மெல், ஆனியனோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம புளி வச்சுருக்கோம்ல, அந்த புளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதாவது வெல்லம், அதையும் போட்டு சேர்த்து குக் பண்ணலாம். இது எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த வெல்லம் வந்து நம்ம போட்டோம்ல, அது வந்து அப்படி மெல்ல கரையும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிட போகிறேன் சர்விங்க்கு. மிச்சத்தை வச்சு நான் வந்து சிக்கன் ரெண்டாங் கிரேவி வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ காணும் தனியாக ரைஸ் கூட சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்துட்டேன்.
இதை வச்சு சிக்கன் ரெண்டாங்கிறது வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன் கறி. ஸோ சிமிலராக யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம இந்தியன் பேஸ்டு தான் மசாலாஸ் எல்லாமே. ஸோ இதில் நம்ம ஸ்பைசஸும் போடுவோம், தேங்காய் பாலில் குக் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக நம்ம இந்தியன் சிக்கன் கறி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இது எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ புளிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து சம்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பூ, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 பீஸ் வந்து லெமன் கிராஸ். ஓகே, இவ்வளோ வேணா வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஆயிலே வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வேண்டாம், ஒரு 30 செகண்ட்ஸ் போல் அதோட ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும் அந்த எண்ணெயில். அதனால ஓகே, குக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 மினிட் போல் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் கடந்து எண்ணெயில் கடந்து நல்லா வதங்குச்சா. இப்போ நான் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். நம்மளோட இந்தியன் சிக்கன் கறி பண்ணுவோம்ல, அந்த ஸ்மெல் வந்து கிட்டத்தட்ட வருது. மசாலா அப்படி எல்லாம் அந்த பட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வருது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். சரியா, போன்லெஸ் சிக்கனை வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல அதில் வந்து நல்லா பெரட்டி விட போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. ஸோ இந்த மசாலாவில் வந்து இந்த சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, அப்போ தான் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த கோட் ஆகி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சியர் ஆகும். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த சிக்கன் கறிக்கு வந்து டோஸ்டட் கோகோனட் வந்து தேவை. அதனால ஒரு ட்ரை பேனில் நம்ம கோகோனட் இருக்குல்ல, துருவின தேங்காவை வந்து லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து அந்த சிக்கனில் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டி லாஸ்ட்டாக போடணும் இது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து நான் 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நான் வந்து 1 கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க, சிக்கன் ரெண்டாங். ஓகே, இனி வந்து மூடி போட்டு மினிமம் இது போன்லெஸ்னால டக்குன்னு குக் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம வந்து இது வெள்ளமெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால. இப்போ நம்ம சிக்கன் கறி வந்து 15 மினிட்ஸாக குக் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிரும். இந்த டைமில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேசர் லைம் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நார்த்தங்காய் இருக்குல்ல, அதோட இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம வந்து வறுத்தோம்ல, அந்த தேங்காய் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, டோஸ்ட் பண்ணி ட்ரை ஆட்டு அந்த தேங்காயையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு ஏதாவது போடணுமா அப்படின்னு. நான் வந்து ஃபஸ்ட்டே டேஸ்ட் பார்த்துட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மூடி ஃபைனல் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். அதோடய ரெடி ஆயிரும் நம்ம சிக்கன் ரெண்டாங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ரெண்டாங் வந்து 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் ரெண்டாங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆத்தென்டிக்காக சர்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் கறின்னு வருது. ஆக்சுவலி இது சிக்கன் ரெண்டாங்.
நம்மளோட சிக்கன் ரெண்டாங்கும் அதுக்கப்புறம் சாகோ கேக். ஓகே.